ஐ லவ் தட் இஸ் எ அமேசிங் ஃபீலிங் அண்ட் தென் ஃபியரிங் ஃபேஸ். நம்ம போய் லவ்வ சொன்னா நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். நம்மகிட்ட பேசாம போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். தென் அவங்க நம்ம மேல கோவப்பட்டாலும் சரி, நம்மள அவாய்ட் பண்ணாலும் சரி, நம்ம அவங்க கிட்ட போகாம இருக்க முடியாது. அவங்க கிட்ட போயிட்டே தான் இருப்போம். புடிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவோம். தட் இஸ் எ ட்ரூ லவ் அட் த சேம் டைம் இட் இஸ் எ ஒன் சைட் லவ். லவ்வுக்கு யாரு மேல வரணும் அப்படின்லாம் ரூல்ஸ் கிடையாது. புடிச்சவங்க கிட்ட புடிச்சிருக்குன்னு சொல்ற வரைக்கும் யாரும் நம்மள கொஸ்டின்ஸ் பண்ணவும் முடியாது. லவ் பண்றவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்க அப்படின்னு ஹோப்போட இருப்பாங்க. பட் ஒன் சைட் லவ் பண்றவங்க எல்லாருமே, இவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்களா? இல்ல நமக்கு புடிக்காம போயிருமா? அப்படின்னு பயத்திலே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க மேல ட்ரூவா லவ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் எ ஒன் சைட் லவ். அவங்க லவ்வ அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, லவ்வ சொன்னாலும், சொல்லாட்டாலும் அவங்க ஹேப்பியா தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க யுனிவர்ஸ்ல அவங்க மட்டும் தான். ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதோட எமோஷன்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே. யார்கிட்டயுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, ஒன் சைட் லவ்ல தான் எந்த கண்டிஷனும் இல்லாம லவ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் திங் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன் சைட் லவ் மீன்ஸ் யூ லவ் ட்ரூலி வித்தவுட் கண்டிஷன்ஸ் அண்ட் தட் இஸ் நாட் எ வீக்னஸ், தட் இஸ் எ ஸ்ட்ரென்த்.